தற்போது எம்பி ஜோதிமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். உங்கள் பெயர் உள்ளிட்ட திருமதி சுதா ஆகியோருடைய பெயர்களையும் உள்ளிட்ட சில எம்பிக்கள் பிரதமரை தாக்குவதற்கு முயற்சித்ததால் அவரை பாதுகாப்பு கருதி வர வேண்டாம் என்று தான் அறிவுறுத்தினேன் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லாத பிரதமரை எப்படி தாக்குவாங்க? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அதாவது நாங்க ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு வன்முறையை எப்பொழுதுமே நம்பிராத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துல தொடர்ச்சியா நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம தொடர்ச்சியா பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்களே சேர்ந்து எந்திரிச்சு நின்று முடக்குறாங்க, பேச விடாம. ஏன்னா அவங்க அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவரோட முக்கியமான ரெண்டு பேசினாரு. ஒண்ணு ராணுவம் சீன ராணுவம் இந்தியாவை தாக்குறதுக்கு இந்தியாவை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சூழல்ல பிரதமர் எந்த முடிவும் எடுக்காம 2 மணி நேரம் காலம் தாழ்த்தி அதுக்கப்புறம் முடிவு சீனாவுக்கு எதிராக முடிவு எடுக்க பயந்துகிட்டு நீங்க ராணுவ தளபதி தோல்வி அந்த பொறுப்பை சுமத்துறாரு. அதான் அந்த ராணுவ தளபதி எழுதி ஒரு புக் வருது. சோ அதை பத்தி நம்ம பேச விரும்புறோம். அடுத்தது இந்த வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் முழுக்க முழுக்க இந்திய நலன்களை அதானியையும் தன்னையும் பாஜகவையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நரேந்திர மோடி இந்தியா மொத்தமாவே அடங்க வச்சுட்டாரு. நீங்க தெளிவா இந்தியா ஒரு புதிய கிழக்கிந்திய கம்பெனியாக அமெரிக்கா உருவாகி இருக்குது. அதுக்கு நரேந்திர மோடி அந்த காலத்துல கிழக்கிந்திய கம்பெனிக்கு சேவகம் செஞ்ச அதே மனநிலையோட தான் அவர் இன்னைக்கு இருக்காரு. விவசாயிகளும் சிறு குறு நடுத்தர தொழில்களிலும் முழுக்க முழுக்க இந்தியாவில அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த விஷயம் வெளியில வர்றப்ப நாட்டுல ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். மக்கள் அவ்வளவு பெரிய போர்க்கோளம் ஊண்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. நம்ம அதை பேச விரும்புறோம். அதே மாதிரி எப்ஸ்டைனுக்கு சிறு பெண் குழந்தைகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் அனுப்பி வைத்த ஒருத்தனுடைய ஃபைல அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டு இருக்குது. அதுல கர்தீப் சிங் பூரி அவர்கள் பேரும் பிரதமர் பேரும் அதுல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச விரும்புறோம். பேசக்கூடாதுங்கிறதுல பேசணும் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா எங்களை பேச விடாம செஞ்சது மட்டும் இல்லாம நேத்து பாஜக எம்பி ஒருத்தர் பேசுறதுக்கு அவங்களே ஒரு தூண்டி விட்டு அவர் ரொம்ப ஆபாசமான முறையில நாடாளுமன்றத்துல முன்னாள் பிரதமர்கள் பத்தி பேசுறாரு. நாங்க போய் ஸ்பீக்கர் கிட்ட முறையா எல்லா எம்பிக்களும் போய் இப்படி எல்லாம் பேசலாமா நாடாளுமன்றத்துல, இது அசிங்கம் தானு கேட்டு அது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கிறோம். அப்ப ஸ்பீக்கர் நாங்க 4 மணிக்கு வாங்க, நான் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றேன்னு எங்க கிட்ட சொல்றாரு. 4 மணிக்கு போனா என்னால எடுக்க முடியல, அரசாங்கத்துல சொன்னா அவங்க பதில் சொல்லிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க பிரதமர் இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல நாங்க பேசாம எப்படி பிரதமர் பதில் சொல்லுவாரு? சொல்ல முடியாதுல்ல. அப்ப பிரதமருக்கு நாங்க நியாயம் கேட்க விரும்பணும். எப்படி நீங்க நாடாளுமன்றத்தை நீங்க மட்டும் பேசுறதுக்கான இடமா நாடாளுமன்றம் அப்படி நாங்க கேட்க விரும்பணும். ஆனா பிரதமர் அவைக்கு வரல. நாங்க அங்க போய் நின்றுட்டு இருந்தோம். பிரதமர் அவைக்கு வரல. பிரதமர் பயந்துட்டு அவைக்கு வராம விட்டார். இன்னைக்கு பிரதமர் பயந்து கொண்டு அவைக்கு வராம விட்டதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை பாஜக பரப்புதே ஒழிய இந்த மாதிரியான ஒரு அவமரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான செயல்ல ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல நாங்க. அது பாஜகவுக்கு தான் பழக்கமே ஒழிய வன்முறையும் கலவரமும் பாஜகவுக்கு தான் பழக்க, ஒரு கண்ணியமற்ற நடத்தையும் பாஜகவுக்கு தான் பழக்கமே ஒழிய காங்கிரஸ்க்கு அது பழக்கம் கிடையாது. இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி வராமல் இருந்ததற்கு காரணமே நீங்கள் அவரை முற்றுகையிடுவதற்கு திட்டமிட்டிருந்தீர்கள். அந்த போராடிக்கிட்டு இருக்கோம். 4 நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க 4 நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் அவைக்கு வரலையே. அன்னைக்கு எந்திரிச்சு போனவர் தான் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாம தடுத்துட்டு எந்திரிச்சு போனவர். அது வரைக்கும் அவர் அவைக்கே வரல. நேற்று தான் அவர் அவைக்கு வராரு. அவர் அதனால போராட நாங்க தயாரா இருந்தோம். போராடக்கூடாதா? இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பாதுகாப்பு இல்லாத சூழல் என்ன ஏற்படும்? பாதுகாப்பு இல்லாத சூழல் என்ன ஏற்படும் கிடைக்கிற? ஏன் நீங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்களை பார்த்து பயப்படுறீங்க? நான் இது வரைக்கும் ஏதாவது நீங்க பயம், உங்களுக்கு பயம் பாதுகாப்பு இல்லாத சூழல் அல்ல. உங்க பயம்ங்கிறது நீங்க அமெரிக்காவுக்கு இந்தியாவை வித்துட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஒரு வலிமையற்ற பிரதமர், ஒரு எதிர நாடு நம்மளை தாக்குறப்போ நீங்க பயந்து நடுங்கிக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாதவரா இருந்தீங்க அப்படிங்கிற உண்மையை அவர் எதிர்கொள்ள பயப்படுகிறார். எங்களை எதிர்கொள்ள அவர் பயப்படுறாரு நான் நினைக்கிறேன். நாங்க பேசுகிற உண்மை அவரை சுடுகிறதே ஒழிய அவர் எங்களை பார்த்து பயப்படுறாரு நாங்க நினைக்கல. நாங்க என்ன பேசுறோமோ அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. இப்போ சபாநாயகருடைய குற்றச்சாட்டுக்கு எப்படி எதிர்வினையாற்ற போறீங்க? இல்ல, சபாநாயகர் சொல்ற குற்றச்சாட்டு அபத்தமானது, அநாகரிகமானது. சபையில சொல்லிட்டு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். ஒத்தி வச்சுட்டாங்க சபையை. நன்றி திருமதி ஜோதிமணி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை மற்ற தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.